தமிழ் ஸ்டோரிஸ் வேர்ல்ட் வாய்ஸ். இது கதைகள் கேட்பதற்கான தளம். கதைகளை முழுசாக கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இனி நான் எப்போ கதை சொன்னாலும் அது உங்களோட நோட்டிஃபிகேஷனில் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி கதை போமா? அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டம். ராவணன் பூமியிலுள்ள சகல ஜீவராசிகளையும் துன்பத்திற்கு உள்ளாக்கி கொண்டு எங்கும் சுற்றித் திரிந்தான். ஒரு நாள் நாரத மகரிஷி மேகத்தில் பயணித்து வருவதை ராவணன் கண்டான். உடனே அவருக்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துவிட்டு, சுவாமி, தாங்கள் இவ்வழியாக பயணிப்பதன் காரணம் என்னவென்று தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான். அவனை நோக்கிய நாரதர், அசுரேஸ்வரா, நீ விஸ்வரஸ் மகரிஷியின் புத்திரன், சகல சிறப்புகளையும் கொண்ட பந்துக்களை பெற்றவன். மகாவிஷ்ணு ஆதியர்களை வெற்றி கொண்டதைப் போல நீயும் கந்தர்வ, உரக, வித்யாதர கணங்களை வெற்றி கொண்டு மிகுந்த பராக்கிரமம் உடையவனாக விளங்குவது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் உன்னிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டுமென்று நினைக்கிறேன். அதை கேட்டுவிட்டு அவ்விதம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உனது விருப்பம்தான். நான் சொல்லப்போகும் விஷயங்களை கவனமுடன் கேட்டுக்கொள். ராவணராஜனே, தேவ, தானர்வ, தைத்திய, யஷ, கந்தர்வ, அசுரர்களால் உனக்கு மரணமில்லை என வரங்களை பெற்றுக்கொண்டாய். அற்ப மனிதர்களை பற்றி உனக்கு கவலை இல்லை என்றும் சொல்கிறாய். பிறகு ஏன் வீணாக இந்த பூலோக மனிதர்களை கொல்கிறாய்? மனிதர்களில் உன்னை வெல்லக்கூடியவன் யாரும் இல்லை. இதை உணர்ந்தும் அவர்களை நீ கொடுமைப்படுத்துவது தகாத செயல். எனவே முதலில் அதை விட்டொழி. இந்த மனிதர்கள் முதலான ஜீவராசிகள் அனைவருக்கும் யமதர்மராஜனால் நிச்சயம் மரணம் ஏற்பட்டே தீரும். மேலும் மனிதர்கள் அவர்களுக்கு எதை பெறுவது நல்லது, எதை பெறுவது கெட்டது என்பதை அறியும் விவேகம் கிடையாது. பசி, பட்டினி, பிணியால் பீடிக்கப்பட்டவர்கள், நினைத்த ஒன்று கிடைக்காமலும் கிடைத்த ஒன்று நீடித்து நில்லாமலும் வாழ்க்கையில் துன்பங்களை அடைந்து கொண்டிருப்பவர்கள், வியாதி, வயோதிகம், பலவித கவலைகளால் அனுதினமும் செத்து கொண்டிருப்பவர்கள், குடும்பத்தை பிரிந்தவர்கள், குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவர்கள், சொந்த பந்தங்களால் துன்பங்களை அனுபவிப்பவர்கள், சொந்த பந்தங்களை இழந்து தனித்து நின்று அவதிப்படுபவர்கள் என அவர்கள் படும் துன்பங்கள் சொல்லில் அடங்காது. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் துரோகம் இழைத்து பயமற்று வாழ்பவர்கள், குழந்தைகளை கைவிட்ட பெற்றோர்கள், பெற்றோர்களை கைவிட்ட மகன்கள், விபத்துக்களினால் முடமானவர்கள், மண்ணாசை மற்றும் பெண்ணாசையால் மரணத்தை தேடிக்கொள்பவர்கள் என பூலோகம் சின்னாபின்னாப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பிறப்பு முதல் இறப்பு வரை துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து மடியும் இந்த மனிதர்களிடம் உன் வீரப்பிரதாபங்களை காட்டுவது முற்றிலும் தவறு. அடுத்த நிமிஷம் தங்களுக்கு என்ன சுகதுக்கம் நேரும் என்று கூட அறியாத அஞ்ஞானிகள் அவர்கள். அற்ப விஷயங்களுக்கு ஆயுள் முழுவதும் போராடி கொண்டிருப்பதை நீயே பார். சில இடங்களில் இசையை ஒலிக்க விட்டு நடனமாடி மகிழ்வுடன் உள்ளார்கள். சில இடங்களில் ஆறாக கண்ணீர் பெருக்கி கதறுகிறார்கள். தாய் தந்தையர்கள் தங்கள் மகன் மகள் பேரிலும் பேர குழந்தைகள் பேரிலும் பிரியம் வைத்து வாழ்கிறார்கள். ஆனால் பெற்றோர்களை காக்க வேண்டிய பிள்ளைகள் அதை அறிந்திருந்தும் அவர்களை திக்கற்ற நிலையில் தள்ளிவிட்டு சுகவாழ்வு வாழ்கிறார்கள். செய்யும் செயலுக்கான பிரதிபலன் பரலோகத்தில் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உண்டு என்பதை அறிந்திருந்தாலும் அதை குறித்து யாரும் கவலை கொள்வதில்லை. அஞ்ஞானத்தினால் இம்மனிதர்கள் படும் அல்லல் போதும். இவர்களை நீயும் கொல்லாதே. ஆனால் இவர்களுக்கு மரணத்தை தரும் யமதர்மராஜனிடம் நீ யுத்தம் செய்யலாம். யுத்தத்தில் அவனை நீ வெல்லலாம்.
அதுவல்லவோ உனக்கு பெருமை என்று கூறினர். அதை கேட்டுக்கொண்டிருந்த ராவணன் நாரத மகரிஷியை வணங்கி, மகரிஷியே, தேவ கந்தர்களுடைய ஆட்டங்களையும் பாட்டங்களையும் எப்போதும் பாராட்டும் தாங்கள் என் வீரப்பிரதாபங்களை பாராட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இதோ இப்போதே 3 லோகங்களையும் வெல்ல புறப்பட்டு செல்கிறேன். நாகர்களையும் தேவர்களையும் என் வசத்துக்கு கொண்டு வந்து மீண்டும் சமுத்திரத்தை கடைந்து அமுதம் எடுக்கிறேன். அமிர்தத்தை குடித்து எப்போதும் மரணமற்று வாழ்வேன் என உரைத்தான். உடனே நாரதர், தசமுகா, உன்னை தவிர யமனை சந்திக்க தீரத்துடனும் பூத உடலுடனும் உயிருடனும் செல்பவர் யாரும் உலகில் இல்லை என்று கூறினார். அதை கேட்ட ராவணன், சுவாமி, இப்போதே சூரியனின் புத்திரனான யமதர்மராஜனுடன் யுத்தம் செய்து அவனை கொல்கிறேன். குபேரனை வென்றதைப் போல் இப்போது யமனையும் வெற்றி கொள்வேன். சகல ஜீவராசிகளுக்கும் மரணத்தை உண்டாக்கி வரும் அந்த காலனுக்கு நான் மரணத்தை உண்டாக்குகிறேன் என ஆர்ப்பரித்தான். இதை கேட்ட நாரதர் பலவாறு சிந்தனை செய்தார். 3 லோகங்களிலும் உள்ள பிராணிகளுக்கும் இந்திராதி தேவர்களுக்கும் சராசர வஸ்துக்களுக்கும் ஆயுள் முடிந்தால் பூத உடலை விட்டு யமலோகம் சென்று தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இந்த காரியத்தை சிறு பிசகும் இல்லாமல் செய்து வரும் யமதர்மராஜனை ராவணன் வெல்ல முடியுமா? சகலரும் செய்யும் தான தர்மங்கள் வைதீக கர்மங்களுக்கு சாட்சியாக இருந்து அதற்குரிய பலாபலன்களை தருகிறவர் அவரே. 3 லோகங்களும் அவரது வருகையை அறிந்தாலே தலைதெறிக்க ஓடி ஒளிந்து கொள்கின்றன. இந்த அசுரன் ராவணன் யமதர்மராஜனை சந்திக்க முடியுமா? யுத்தம் ஏற்பட்டாலும் அதில் வெல்ல முடியுமா? 3 லோகங்களையும் தன் வசத்தில் வைத்துள்ள யமனை லங்கேஸ்வரனால் கொல்ல முடியுமா? சகலத்தையும் வெல்லும் சக்தி காலத்திற்கே உண்டல்லவா? அந்த காலனுடன் இந்த அசுரன் யுத்தம் செய்வதை காண வேண்டும். எனவே நானும் இப்போதே அங்கு செல்கிறேன் என தனக்குள் முடிவு செய்து அவரும் தென் திசை நோக்கி பயணித்தார். நாரதர் இவ்விதம் முடிவு செய்த பின் யமதர்மராஜனின் வைவஸ்வத நகரத்தை நோக்கி சென்றார். அங்கு சென்றதும் யமனின் அரசவைக்குள் நுழைந்தார். அவரை கண்டதும் யமன் பலவித உபச்சாரங்களால் நாரதரை மகிழ்வித்தான். சர்வ சாட்சியான அக்னி பகவான் யமனுக்கு எதிரில் பிரகாசமாய் காணப்பட்டார். ஆத்மாக்களுக்கான புண்ணிய பாபங்களுக்குரிய பலனை யமன் கொடுத்து கொண்டிருந்தான். அப்போது யமன் நாரதரை நோக்கி, தேவரிஷியே, லோகங்கள் அனைத்தும் நலமா? அங்கு தர்மம் அழியாமல் உள்ளதா? தேவகணங்களால் போற்றப்படும் தாங்கள் இங்கு வந்த காரணம் என்ன என்பதை தெரிவியுங்கள் என கேட்டான். உடனே நாரதர், தர்மராஜனே, நான் சொல்வதை நன்றாக கேள். நீ ஒருவராலும் வெற்றி கொள்ள முடியாதவன் அல்லவா? அப்படிப்பட்ட உன்னை வெற்றி கொள்ள அசுரேஸ்வரனான லங்காபதி வந்து கொண்டிருக்கிறான். அவனை நீ வெற்றி கொள்வதற்கான ஆயத்தங்களை செய்து கொள். இதனை தெரிவிக்கவே நான் விரைந்து வந்தேன். காலதண்டத்தையே ஆயுதமாக வைத்துள்ள நீ தசமுகனை வெல்வாயா அல்லது தசமுகனால் நீ வெல்லப்படுவாயா என்பதை காணவே நானும் இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறினர். அப்போது ராவணன் புஷ்பக விமானத்தில் பேரொளியுடன் அங்கு வருவதை அனைவரும் கண்டார்கள். அந்த ஒளியால் யமலோகத்தின் இருள் நீங்க பெற்று மிகுந்த வெளிச்சம் நிறைந்த இடமாக தோன்றியது. மிகுந்த தேஜஸுடன் விளங்கிய ராவணன் யமலோகத்தின் காட்சிகளை கண்டு வந்தான். மனிதர்கள் மற்றும் பிராணிகளின் ஆத்மாக்கள் தாம் செய்த பாவ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப பலனை அனுபவிப்பதையும், அந்த யமகங்கரர்கள் கூச்சலிட்டு கொண்டிருப்பதையும், சகல உயிர்களும் அங்கு நரக தண்டனைகளை அனுபவிப்பதையும், காண்போரை கிளிகொள்ளச் செய்யும் அந்த கொடூர தண்டனைகளால் அந்த உயிர்கள் பரிதாபமாக அலறுவதையும், ஓலமிட்டு கொண்டிருப்பதையும், பெருங்குரல் எடுத்து அழுவதையும் கதறுவதையும் கண்டான். புழுக்களால் அரிக்கப்படுகிறவர்களையும், குரூரமான பலம் பொருந்திய நாய்களால் கடிக்கப்படுகிறவர்களையும், இரத்தத்தாலும் வதைபடும் உடல்களாலும் நிரம்பியிருந்த வைதரணி நதியை தாண்ட முடியாமல் தத்தளிப்பவர்களையும், கொதிக்கும் மணலில் உடல் புரட்டப்படுபவர்களையும், கூரான கத்திகளை இலைகளாக கொண்ட காடுகளுக்குள் விரட்டி அடிக்கப்படும் பாபிகளையும், கத்திகளால் வெட்டப்பட்ட உடம்புடன் உப்பு நதியில் தள்ளப்பட்டு கதறுகிறவர்களையும், தீராத தாகம் கொண்ட ஆத்மாக்கள் தண்ணீர் தண்ணீர் என்றும்
பசியால் வாடிய ஆத்மாக்கள் சோறு சோறு என்றும் கூக்குரலிட்டு கொண்டிருப்பதையும், முகம் வெளிரி தலைவிரி கோலமாக அழுக்கு படிந்த உடலுடன் பார்க்கவே பயங்கரமாக தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருப்பவர்களையும், அவர்களை ஓய்வில்லாமல் துரத்திச் சென்று தாறுமாறாக தாக்கும் யம கிங்கரர்களையும், சித்திரவதை செய்வதற்காக அமைக்கப்பட்ட பலவிதமான நரகங்களையும் பார்த்து கொண்டே சென்றான் ராவணன். இவ்வாறு ராவணன் யமலோகத்தில் சஞ்சரித்து வரும்போது மற்றொரு புறம் முற்றிலும் வேறு விதமான காட்சிகளை கண்டான். அங்கே புண்ணியம் செய்தவர்கள் ஒளிமயமான இல்லங்களில் வசித்து வந்தார்கள். ஆட்டம் பாட்டம் நடனங்களால் அவர்கள் உபசரிக்கப்பட்டு ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார்கள். பசுக்களை தானம் செய்தவர்களுக்கு பால், தயிர், நெய், மோர், வெண்ணெய் போன்ற பண்டங்கள் வழங்கப்பட்டு உபசரிக்கப்பட்டார்கள். அன்னதானம் செய்தவர்களுக்கு உத்தமமான அன்னம் வழங்கப்பட்டு உபசரிக்கப்பட்டார்கள். வீடுகளை தானம் செய்தவர்களுக்கு நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட வீடுகள் வழங்கப்பட்டு உபசரிக்கப்பட்டார்கள். இன்னும் பல வகை தர்மங்களை செய்த தர்மாத்மாக்கள் தங்கள் தேஜஸால் 8 திக்குகளையும் பிரகாசமடைய செய்து கொண்டிருப்பதையும் ராவணன் கண்டான். உடனே இலங்கை வேந்தன் ராவணன் அங்கங்கே யம கிங்கரர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்த பாவிகளை பலவந்தமாக அவர்களிடமிருந்து விடுவித்தான். அந்த கனப்பொழுதில் அந்த உயிர்கள் ஒரு நாளும் எதிர்பாராத சுகத்தை அப்போது அடைந்தார்கள். இந்த அசுரனால் தங்களுக்கு சித்திரவதை கூடத்திலிருந்து விடுதலை கிடைத்துவிட்டதோ என்ற ஐயத்துடன் ராவணனை வணங்கி நின்றார்கள். இதனை கண்ட யமகிங்கரர்கள் ராவணனை நோக்கி கடும் கோபத்துடன் ஓடி வந்தார்கள். அப்போது யமதர்மனின் படைகளும் பெருத்த ஆரவாரத்துடன் கொடூரமான ஆயுதங்களால் புஷ்பக விமானத்தில் இருந்த ராவணனை நாற்புறமும் தாக்கின. இதனால் புஷ்பக விமானத்தின் ஆசனங்கள், மேடைகள், கதவு நிலைகள், மாடங்கள் என அனைத்தையும் நாசம் செய்தார்கள். ஆனால் பிரம்மாவின் வரத்தின் காரணமாக அந்த விமானம் உடனுக்குடன் அழிவிலிருந்து மீண்டும் பழைய பொலிவை பெற்றது. ராவணனும் யமனும் தங்களிடம் ஒருவருக்கொருவர் பெரும் படையை கொண்டிருந்தார்கள். இதனால் தலைவர்களுடன் தலைவர்களும், ரதங்களுடன் ரதங்களும், யானைப்படையுடன் யானைப்படையும், குதிரைப்படையுடன் குதிரைப்படையும், காலார்படையுடன் காலார்படையும் மோதிக்கொண்டன. அந்த கோரமான யுத்தத்தால் பூமி அதிர்ந்தது. பெரும் விருட்சங்களையும் பாறைகளையும் அரண்மனைகளையும் அந்த ராட்சசர்கள் பெயர்த்தெடுத்து ஒருவர் மீது மற்றொருவர் வீசி எறிந்தார்கள். இதனால் தேகமெங்கும் ஏற்பட்ட காயங்களால் இரத்த பெருக்குடன் தொடர்ந்து சண்டையிட்டார்கள். தலைவன் வீழ்ந்தால் அவன் படையும் வீழும் என்ற எண்ணத்தில் யமகிங்கரர்கள் ராவணனின் மந்திரிகளிடம் யுத்தம் செய்வதை விட்டுவிட்டு ராவணனிடமே அவனை சூழ்ந்த வண்ணம் சண்டையிட்டார்கள். பலவிதமான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட ராவணனின் உடல் பல இடங்களில் இரத்த பிளவுகளுடனும் இரத்த சொறிவுடனும் காணப்பட்டது. இதனால் ராவணன் மிகவும் பயங்கரமாக காட்சியளித்தான். அப்போது ராவணன் அதிபயங்கரமான மாய அஸ்திரங்களை யம படைகளின் மீது பிரயோகித்தான். அந்த அஸ்திரங்கள் சூலம், கதை, ஈட்டி முதலிய ஆயுதங்களையும் பெருத்த மரங்களையும் கனத்த பாறைகளையும் உருவாக்கி கொண்டு யமபடைகளை நோக்கி எய்த வண்ணம் இருந்தன. ஆனால் யமதர்மராஜனின் படைகள் அந்த ஆயுதங்களையும் பெருத்த மரங்களையும் கனத்த பாறைகளையும் தடுத்து தூள் தூளாக்கினார்கள். இதனால் புது உற்சாகம் பெற்ற யமனின் படைகள் மீண்டும் ராவணனை நாற்புறமும் இருந்து அடித்தன. மூச்சுவிட அவகாசம் தராமல் மலைபோல் ஆயுதங்களை கொண்டு ராவணனை துவம்சம் செய்தன. அவனது மார்பு கவசம் தளர்வடைந்தது. இரத்தம் அவன் உடலிலிருந்து தாரை தாரையாக பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பெரும் கோபம் கொண்டு தனது புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்கினான். தவத்தினால் கிடைக்கப்பெற்ற பசுபதாஸ்திரத்தை எடுத்து நானேற்றினான். இதனை கண்ட யம படைகள் அஞ்சி நாலாபுரமும் சிதறி ஓடியது. உடனே ராவணன், நில்லுங்கள், ஓடாதீர்கள் என்று கர்ஜித்து கொண்டு அந்த அஸ்திரத்தை யம படைகளை நோக்கி எய்தான். அது நெருப்பு ஜுவாலைகளை கக்கிக் கொண்டு யம படைகள் சூழ்ந்திருந்த அனைத்து இடங்களுக்கும் சென்று காய்ந்த வனத்தில் பற்றிய நெருப்பை போல யம படைகளையும் மரங்களையும் புதர்களையும் எரித்து சாம்பலாக்கியது.
இதனை கண்ட ராவணனும் அவன் மந்திரிகளும் படைகளும் வெற்றி கூச்சலிட்டனர். தனது படைகள் அழிக்கப்பட்டு ராவணன் வென்றான் என்ற செய்தி அறிந்த யமதர்மராஜன் கோபத்தால் கண்கள் சிவக்க தனது சாரதியை அழைத்து ரதத்தை தயார்படுத்த சொன்னான். மரண கட்டளையை நிறைவேற்ற எப்போதும் அவனுடன் இருக்கும் மரண தேவதை தனது கையில் பாச கயிற்றையும் உலக்கையையும் தாங்கிய வண்ணம் ரதத்தில் நின்றது. போர்க்களம் செல்ல தானும் அந்த ரதத்தில் ஏறினான் யமதர்மராஜன். சகல லோகங்களையும் அழிக்கும் ஆற்றல் பெற்ற அந்த காலனே யுத்தம் செய்ய புறப்படுவதைக் கண்ட பிராணிகளும் தேவகணங்களும் நடுநடுங்கின. இரத்த நிறம் கொண்ட குதிரைகள் போட்டப்பட்ட அந்த ரதத்தை அந்த சாரதி மின்னல் வேகத்தில் செலுத்தி ராவணன் முன்பாக போர்க்களத்தில் நிறுத்தினான். அந்த கோரமான ரதத்தில் யமன் மரண தேவதையுடன் வந்து நிற்பதைக் கண்ட ராவணனின் மந்திரிகள், எங்களால் இனி இங்கு யுத்தம் செய்ய முடியாது என பீதியில் மூளைக்கொருவராக சிதறி ஓடினார்கள். பயம் என்பதை தன் வாழ்நாளில் அறிந்திராத ராவணன் கொஞ்சமும் கலங்காமல் யமதர்மராஜனை எதிர்கொண்டான். யமன் சக்தி வாய்ந்த பலவிதமான ஆயுதங்களை ராவணன் மேல் பிரயோகித்து அவனது மர்மஸ்தானங்களை பிளந்தான். யமனின் ஆயுதங்களால் நிலைகுலைந்த லங்கேஸ்வரன் தன்னுடைய அஸ்திரங்களை பிரயோகிக்க முடியாமல் தடுமாறினான். இவ்வாறு இருவரும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் 7 நாட்கள் வரை தொடர்ந்து யுத்தம் செய்தார்கள். 7வது நாள் முடிவில் ராவணன் மிகவும் களைப்படைந்தான். அந்த மகா பயங்கரமான யுத்தத்தை காண விரும்பிய தேவர்கள், கந்தர்வர்கள், சித்த மகரிஷி கணங்கள் யாவரும் பிரம்மாவுடன் வந்து யுத்தத்தை கண்டு மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். அனைத்து லோகங்களும் அழிவை சந்திக்கும் காலம் வந்ததோ என எண்ணும்படி அசுரன் ராவணனும் காலன் யமனும் யுத்தம் செய்தார்கள். ராவணன் வில்லை வளைத்து நானேற்றி 8 திக்கும் அம்புமழை பொழிந்தான். மிகவும் சக்தி வாய்ந்த 4 பாணங்களை மரண தேவதையை நோக்கியும் 7 பாணங்களை யமனின் ரதசாரதியை நோக்கியும் 1000 பாணங்களை யமனை நோக்கியும் எய்தான். அவைகள் அவர்களின் மர்மஸ்தானங்களை பிளந்தன. இதனால் யமனும் மரண தேவதையும் கடும் கோபம் கொண்டனர். கோபத்தினால் அவர்களின் மூச்சு காற்றில் நெருப்பு ஜுவாலைகள் கிளர்ந்தன. உடனே மரண தேவதை யமனை நோக்கி, சுவாமி, என்னை யுத்தம் செய்ய அனுமதியுங்கள். இந்த பாவியை ஒரு நொடியில் கொன்று வருகிறேன். என் கண்ணில் பட்ட பிறகும் இவன் உயிருடன் இருப்பது எனக்கு அவமானம். என் பராக்கிரமம் எப்படிப்பட்டதென்று தாங்கள் அறிவீர்கள். ஹிரண்யகசிபு, நமுசி, சம்பரன், விசந்தி, தூமகேது, பலி, தம்பு, ருத்ரன், பாணன் முதலிய தைத்திய தானவர்கள், அசுரர்கள், ராஜ ரிஷிகள், கந்தர்வர்கள், உரகர்கள், மகரிஷிகள், பன்னகர்கள், யட்சர்கள், அப்சரசுகள், இன்னும் பல பராக்கிரமசாலிகள் அனைவரும் என் பார்வை பட்டதும் அழிந்தார்கள். இந்த அற்பாசுரன் எனக்கு ஒரு பொருட்டா? இந்த பூமி முற்றிலும் அழிந்து காடு, மலை, நாடு, நகரம், ஆறு, ஏரி என அனைத்தும் ஜலசமாதி ஆகப் போவது என்னால் அன்றோ? எவ்வளவு பலவானாக இருந்தாலும் என் கண்ணில் பட்டும் அவன் உயிர் தப்ப முடியுமா? தாமதிக்காமல் எனக்கு அனுமதி கொடுங்கள், அவனை அழித்து வருகிறேன் என வீராவேசமாக பேசியது. இதனை கேட்டு நிதானத்தை இழந்த யமதர்மராஜன், மரண தேவதையே, சற்று பொறு, இந்த அசுரனை நானே கொள்கிறேன் என்று கோபத்தால் கண்கள் சிவக்க பிரம்மா வழங்கிய காலதண்டத்தை கையில் எடுத்தான். காலதண்டத்தின் பக்கங்களில் கால பாசங்கள் இடைவெளியின்றி நெருக்கமாக காணப்பட்டன. அது நெருப்பை போல் ஜொலித்து கொண்டு இடி முழக்கத்தை உண்டாக்கியது. அதை கண்டாலே சகல ஜீவராசிகளும் உயிரை விட்டுவிடும். அதனை ஒருவர் மேல் பிரயோகம் செய்தால் அவன் உயிர் பிழைப்பது ஏது? மிகுந்த பலவானான யமனின் கையில் அது நெருப்பு ஜுவாலைகளை கக்கிக்கொண்டு சூரியனைப் போல் விளங்கிற்று. யமன் காலதண்டத்தை பிரயோகிக்க தயாரானதை பார்த்து அந்த யுத்த பூமியில் இருந்த அனைவரும் தலை தெறிக்க ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தேவகணங்களும் அதை கண்டு மிரண்டனர். அப்போது பிரம்மதேவர் யமதர்மராஜன் முன் தோன்றினார். குழந்தாய், காலதண்டத்தை பிரயோகம் செய்வதை உடனடியாக நிறுத்து. கோபம் உன் சிந்தனையை சிதைத்து விட்டது. உன் பலத்தையும் பராக்கிரமத்தையும் எவரும் அறிவர்.
விவேகமற்ற செயலால் உன் பெருமையை அழித்து கொள்ள வேண்டாம். இந்த அசுரன் என்னிடம் தேவ கந்தர்வ அசுர கணங்களால் மரணம் நேரக்கூடாது என வரங்களை பெற்றவன். காலதண்டம் நண்பன் பகைவன் பேதமின்றி அனைத்தையும் அழிக்கும் சக்தி வாய்ந்தது. ஆகையால் அவனுக்கு உன்னால் மரணம் நேர்ந்தால் நான் கொடுத்த வரங்கள் பொய்யாகும். காலதண்டத்தையும் மரண தேவதையையும் நானே உனக்கு தந்தேன். என் வரமோ காலதண்டத்தின் சக்தியோ பொய்யாக போகக்கூடாது என்பதால் நான் சொல்வதை கேட்டு இந்த காரியத்தை உடனே கைவிடு. எனவே லோகங்களின் நலனை கருத்தில் கொண்டு காலதண்டத்தை பிரயோகிக்காமல் அந்த அசுரனை போகவிடு. என் வாக்கை பொய்யாக்காதே என கேட்டுக்கொண்டார். இதை கேட்ட யமன், சுவாமி, தாங்களே என் பிரபு, தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன். இந்த யுத்த பூமியை விட்டு இப்பொழுதே மறைகிறேன் என்று சொல்லி தனது அனைத்து படைகளுடன் போர்க்களத்தை விட்டு திடீரென மறைந்தான். இதை கண்டு ராவணனும் அவனது மந்திரிகளும் படைகளும் வெற்றி கூச்சலிட்டு ஆர்ப்பரித்தார்கள். அதன்பின் ராவணன் புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொண்டு தன் படையுடன் அவ்விடம் விட்டு சென்றான். எப்படியோ பிரம்மாவின் வரம் பொய்யாகாமல் தப்பியது என்ற நினைப்புடன் தேவகணங்களும் மறைந்தனர். நல்லதொரு யுத்தம் கண்ட நாரதரும் அங்கிருந்து சென்றார். ஜெய் ஸ்ரீராம்.